இந்து சமயங்கள் மற்றும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தி கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை காணலாம். ஒவ்வொரு வார்த்தைகளும் மக்களுடைய நெஞ்சங்களிலே கூர்வாளாக பாய்ந்து கொண்டிருக்கிறது பெண்கள் மனதில் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகிறது. நாம் இத்தனை பேரும் எத்தனையோ வேலைக்கு செல்ல வேண்டியவர்கள், எத்தனை பேரும் எத்தனையோ பணிகளை செய்யக்கூடியவர்கள். காலை இதற்காக நீங்கள் வந்து அந்த கண்ட இங்க இருக்கிற அவரை கண்டிக்கின்ற வகையிலே, இந்த அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி வணக்கம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் உங்களுடைய நிலைகளை நாங்கள் மனதிலே வைத்துத்தான் இங்கே மேடையில் நின்று கொண்டிருக்க அத்தனை பேர் கொண்டு பணிகளை ஆற்றி வருகிறோம். இன்னும் நம்முடைய பணிகளிலே சிறந்த முறையில் ஆற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொடிவேரி அணையை மிக விரைவிலேயே சுற்றுலா மையமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல காவிரி பாளையத்திலும் சுற்றுலா மையமாக அந்த காவிரி பாளையம் அந்த ஏரியை மாற்ற இருக்கிறது. அதே போல அவர் எப்படி நடந்து கொள்கிறார்கள், அவருடைய பூஜை அறையிலே நடந்து கொள்கிறீர்களே, அதை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீங்கள் உண்மையிலேயே அமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். ஏன் என்று சொன்னால் இந்த ஒருமைப்பாட்டை மீறுகின்றவர்கள், உறுதிமொழியை மீறக்கூடியவர்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இவர் ஒரு வார்த்தையும் சொல்லியதற்கு பிறகு என்ன செய்ய போகிறோம் என்று இந்த அரசு தடுமாறிக் கொண்டிருக்கிறது. நான் உங்களை பார்த்து சொல்வது அதுதான். ஒரு அரசு இங்கே இருக்கிற அங்கத்தில் இருக்கின்றவர்கள் 234 முதலிலே ஒரு 30 பேர் தான் அமைச்சர். இவர்களே எப்படி நடைமுறைகளில் மாறினால் நாடு எல்லாம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதையெல்லாம் கண்டிக்கின்ற வகையிலே தான் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலமாகத்தான் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இடங்களும் வெற்றி பெறும். புரட்சித் தலைவர் புரட்சித்திலே அம்மாவுடைய நல்லாட்சியோடு ஆட்சி மலரும். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், இன்று சென்று கொண்டிருக்கிற பாதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த பாதை சரியான பாதையாக இல்லை. எடுத்துச் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மக்களுடைய நெஞ்சங்களிலே கூர்வாளாக பாய்ந்து கொண்டிருக்கிறது பெண்கள் மனதில் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகிறது. நாம் எத்தனை பேரும் எத்தனையோ வேலைக்கு செல்ல வேண்டியவர்கள், எத்தனை பேரும் எத்தனையோ பணிகளை செய்யக்கூடியவர்கள். காலை இதற்காக நீங்கள் வந்து அந்த கண்ட இங்க இருக்கிற அவரை கண்டிக்கின்ற வகையிலே, இந்த அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி வணக்கம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.